இப்போ நம்ம ஹெட்டு வந்து எப்படி வரையலாம், தலை எப்படி வரையலாம்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுங்க. அப்புறம் இந்த மாதிரி தாடை போட்டாச்சு. ஸோ மூக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், மூக்கு போட்டாச்சு. கண்ணு, வாய், காது, உடம்பு. ஸோ இங்கே ஒரு போன் இருக்கும், ரெண்டு இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். பேசிக்காக பார்த்தாச்சு. டீட்டெயில்டாக பார்க்கணும்னா எலும்பு கூடு உங்களுக்கு நல்லா தெரியணும். எலும்பு கூடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறேன், இப்படி இருக்கும். தாடை ரொம்ப நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. எலும்பு கூடலாம் பேசிக்காக தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக வரைஞ்சிடலாம். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது உங்களோட விருப்பம். உங்களுக்கு தோணுச்சுன்னா டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த 3/4 வியூவில் இப்படி தான் இருக்கும். ஸோ சைடு வியூவில் பார்ப்போம் எலும்பு கூடு எப்படி இருக்கும்னு. சைடு வியூ இப்படி இருக்கா. இப்போ வெளியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் கழுத்து இருக்கும். இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களால் ஈஸியாக வரைய முடியும், கஷ்டப்பட வேண்டாம். ஸோ டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறது உங்களோட விருப்பம். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, கேட்ஃபிஷ் அனிமேஷன் ஸ்டூடியோஸ்னு ஒரு கம்பெனி. அவங்க விட்ட ஒரு ஆப்பு பேர் வந்து அனட்டாமி ஃபார் ஆர்டிஸ்ட், 3D அனட்டாமி ஃபார் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ 700 அந்த ஆப்பு. டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், அந்த மாடல்ஸ்லாம் வந்து நீங்கள் மசில்ஸ்லாம் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எலும்பு எப்படி இருக்கும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த எலும்பு கூட வரைஞ்சோம் இல்லையா, இதை வச்சு இதில் எப்படி ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபேஸ் எப்படி இருக்கும்னா, ஓகே இப்படி இருக்கா. இந்த மூக்கெலும்பு இங்கே தான் மூக்கு ஆரம்பிக்கும். ஓகே, இந்த கண்ணு, இந்த வாய், ஓகே இங்கே காது இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ சைடு போஸில் எப்படி இருக்கும் முகம் பார்க்கலாம். சைடு போஸில் எப்படி இருக்கும்னு சொன்னால் இப்படி இருக்கா. இதுதான் நான் மூக்கெலும்பு, மூக்கு இங்கே முடியும், வாய் இப்படி இருக்கும், காது, கண்ணு, காதெல்லாம் டீட்டெயில்டாக எப்படி வரையுதுன்னு நான் அதுவும் சொல்கிறேன். ஓகே, முடி, கழுத்து, அவ்வளோதான். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. தென்
இப்போ கண் எப்படி இருக்கும்னு சொன்னா, இது வந்து புருவம். கண்ணு வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்படிதான் இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஸோ கருவிழி. ஓகே, ஓகே. அவ்வளோதான். இந்த இடத்துல இமை. அப்புறம் கண்ணில் அந்த ஐப்ரோஸ். ஐப்ரோ இது பேர் தான் ஐப்ரோ. இதுக்கு பேர் இந்த கண்ணில் பார்ப்பீங்கன்னா முடி மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த கண்ணோட கருவிழி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா, இந்த டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். டிஸ்க் ஷேப்பில் இருக்கும் இந்த கண்ணோட கருவிழி. ஸோ அந்த டிஸ்க்கு லைட்டை வந்து இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லைட்டுக்கு விட இங்கே வெளிச்சமாக இருக்கும், இங்கே இருட்டாக இருக்கும். ஸோ லைட்டு இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வெளிச்சமாக இருக்கும், இங்கே வந்து டார்க்காக இருக்கும் கண்ணு. ஸோ ஸோ இது சில பேருக்கு கண்ணு வந்து சில பேருக்கு பிளாக்காக இருக்கும் ஃபுல்லாக. சில பேருக்கு வந்து நல்லா தெரியும். இந்த கண்ணோட கருவிழி வந்து கிரீன் கலரில் இருக்கும், சில பேருக்கு ப்ளூவாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வித்தியாசத்தை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ காது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். காது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒய் மாதிரி ஒரு ஷேப் வரும். ஒய். ஸோ இப்படி வந்து ஓகே. அவ்வளோதான் காது. ஓகே, உங்கள் காது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்து வரையலாம். யூடியூப்பில் சாரி கூகுளில் இமேஜஸில் கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து வரைங்க. ஸோ அவ்வளோதான் காது. ஸோ ஹெட் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோ கை எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைல். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.